பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த நாளில் கூட நம்ம அந்த ஆன்லைன் வாயிலாக நாம் கூடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இன்றைக்கு கூட நம்ம ஜெபித்து நம்ம துவங்குவோம். இப்போ கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கீபோர்ட் கோர்ஸில் தகப்பனே 2வது பாடத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, இதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ ஒரு சிலர் ஒரு 2-3 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் நான் சொல்லிவிட்டு நம்ம அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ 2 பேர் கடைசியாக ஜாயின் பண்ணியிருக்கிறோம். சூசனா டேஃபோடில், பிரக்யா. ஸோ சூசனா டேஃபோடில் உங்கள் ரோல் நம்பர் 89, பிரக்யா உங்கள் ரோல் நம்பர் 90. ஸோ இந்த ரோல் நம்பர் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல் கிளாஸ் நடக்கும் பொழுது, அதே போல் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும் பொழுதும் உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் மட்டும் டைப் பண்ணி அனுப்பணும், சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும். ஓகே, ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், அசைன்மெண்ட்ஸ் அனுப்புகிறப்போ புதன்கிழமை ஈவினிங்குள்ளே அனுப்பிடுங்க. சப்போஸ் தேர்ஸ்டே அனுப்புகிற மாதிரி அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்குள்ளே நீங்கள் அனுப்பிடுங்க, சரியா? ஏன்னா தேர்ஸ்டே இந்த கிளாஸ் லிங்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் அனௌன்ஸ்மெண்ட் போடுறனால அசைன்மெண்ட்ஸும் அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா சப்போஸ் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அசைன்மெண்ட்ஸ் நிறையா சப்மிட் பண்ணுறப்போ போஸ்ட்டை பார்க்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தேர்ஸ்டே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதை கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு அப்போ தான் டைம் இருக்குன்னா ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிடுங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எந்த வித அசைன்மெண்ட்ஸும் நீங்கள் போட வேணாம். நெக்ஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் போடுங்க, ஃப்ரைடேயில், சரியா? ஏன்னா கிளாஸ் லிங்க்கை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மறந்துட்டாங்கன்னா அந்த லிங்க்கை பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், அதுக்கு தான். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது. சரி, ஸோ நம்ம ஒரு டிவோஷன் நம்ம பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானம் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு போகிறது முன்னாடி ஒரு கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆண்டவருடைய நாமம் எதினால் தூஷிக்கப்படுகிறது? அதாவது தப்பு செய்கிறவங்கனாலையா, இல்லை இவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க இல்லையா, அவங்கனாலையா? நீங்கள் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் தவறு செய்கிறத யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு பேசுகிறாங்க இல்லையா, இது போல் தப்பு நினைக்கிறாங்க, வேதம் இப்படிலாம் இருக்க வேணாம்னு சொல்லுது, இவங்க இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் சொல்லும்பொழுது சொல்கிறாங்க, போதவர்களும் சொல்கிறாங்க, அவன் தப்பு பண்ணவங்க கூட 4 பேர் தான் தெரிஞ்சிச்சு, நீ அதை போட்டு தப்புன்னு சொன்னனால பல பேருக்கு தெரிஞ்சு போய் ஆண்டவருடைய நாமம் ஒன்றால் தூஷிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேள்வி என்னன்னா, ஆண்டவருடைய மைக்கு அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ மைக் எல்லாருமே மியூட்டில் வச்சுருங்க. சப்போஸ் தெரியாமல் கூட கைப்பட்ட ஆன் ஆயிடலாம், அதனால் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் யாரால் தூஷிக்கப்படுகிறது? அந்த தப்பு செய்கிறவங்கனாலையா, இல்லை தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறனாலையா? மைக் ஆஃபில் வைங்க, திரும்ப ஆஃப் பண்ணுறேன், திரும்ப மியூட்டில் போட்டால் திரும்ப ஆன் ஆயிடுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நிறைய பேருக்குனால நான் ஒருத்தராக பார்த்துருக்க முடியாது. ஸோ அப்போ செக் பண்ணிக்கோங்க மைக் ஆஃபில் இருக்கான்னு. நீங்கள் பேசும்பொழுது கொஸ்டின் கேட்குறப்ப மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ்லாம் இப்போ போடாதீங்க, இனிமேட்டு கடைசியில் தான் போடணும். தப்பு செய்கிறவங்கனால அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர்னாலையும், இவர்னாலையும் தூஷிக்கப்படுது, அவர்னாலையும் தூஷிக்கப்படுகிறதுன்னு என்று சொல்லியிருக்கிறாங்க. போத், இன்னொரு ஆன்சர் கூட போத், 3 ஆன்சர் போத், 2 பேர்னாலையும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. வேறு யாருக்காவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். சரி, ஓகே, யோசிச்சுட்டே இருங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். 2 பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பைபிள் இருந்தால் எடுத்து வாசிங்க, இல்லை ஃபோனில் கூட பாருங்கள்.
நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஸோ வேதம் ரொம்ப கிளியராக நமக்கு சொல்லுது. அப்போஸ்தலர் பேதுரு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். என்னென்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் அப்போ இருந்தாங்களாம். அதே போல் உங்களுக்குள்ள யார் இருப்பாங்களாம்? கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அவங்க தந்திரமாக என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை மறுதலித்து, கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து அழிவை அறிவித்து கொள்ளும்படி கேதுவான வேத பொருட்களை, வேதம் சொல்லாத விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவர்களுடைய பாருங்கள், இவ்வளோ தப்பான விஷயத்த சொல்கிறனால யாருமே அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம்? ஒரு சர்ச்சில் நிறையா பேர் இருந்தாங்கன்னாவே அவங்க ரொம்ப அப்படியே என்னது பயங்கரமான பாஸ்டர், பயங்கரமான ஊழியக்கார், வல்லமையான உயர்க்கார், ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படி தான் சொல்லுவோம். நம்ம வேறு ஆங்கிளில் யோசிக்கிறதே இல்லை. இன்னொரு ஆங்கிள் இருக்குது. கூட்டம் இருந்துச்சுன்றதுக்காகவே அது நல்ல கூட்டம் அப்படின்னு ஆயிடாது. ஏன்னா அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க. அவர்கள் நிமித்தம் என்ன நடக்குமா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். யாரால் தூஷிக்கப்படும்? தவறை சுட்டி காட்டுகிறவர்களான இல்லை. யாரால் தூஷிக்கப்படும்? அதை செய்கிறவர்களால், அவர்களை பின்பற்றுகிறவர்களால். நம்ம நிறைய நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப வருஷமாக, உங்களால் தான் கெட்டு போகுது, நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் போட்டு சொல்கிறீங்க, அதில் சொல்கிறீங்க யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த என்ன மறைச்சி விஷயங்கள்லாம் அவங்க மூலியமாகவோ யார் மூலியமாக வெளியே போகிறனால இன்றைக்கி புறஜாதியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது போல் குறை சொல்லி போட்டாங்க இல்லையா, அவங்கள பாராட்டியும் இது போல் தவறு செய்கிற போதகர்களையும் கிறிஸ்தவங்களையும் கிறிஸ்தவமே சரியில்லைன்னு இவங்களை வச்சும் தூஷிக்கிறார்கள். அப்போ நமக்கு என்ன தெளிவாக என்ன தெரியுது? தவறை சுட்டி காட்டுறவர்களாலேயோ வேதம் இப்படி சொல்லலை, இது உண்மையான வழி அல்ல, இவர் சொல்கிறது தவறு, இதுதான் சத்தியம் என்று சொல்கிறவர்களால், உண்மையை சொல்லுகிறவர்களால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாது. மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் தெரியும். ஓ, அப்போ பைபிள் இதை சொல்லலை, இவர் தப்பாக செய்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி யாருமே சொல்லலைன்னா, ஓஹோ பைபிள் அப்படி தான் சொல்லுது போல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது நம்மளை இந்த பூமியில் நம்பர் 1 பணக்காரன் ஆக்கிறது தான் போல இருக்குது அப்படின்றது போல் மற்ற கடவுள்கள் சொல்கிறது போலயே அப்படி என்ன ஆயிரும்? அதுவும் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ வேதம் எங்கேயுமே அப்படி சொல்ல. ஏன்னா நிருபத்தெலாம் பார்க்குறப்போ பேர் சொல்லி பேதுருவும் பவுல் என்ன பண்ணுறாங்கன்னு எழுதுகிறாங்க. இவங்களெல்லாம் நீ சேர்க்காத, அவங்கள்ட்ட பேசாத, வந்தனம் சொல்லாத, அவங்களோடு நீ உட்காந்து சாப்பிடாத. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்கல்ல, எல்லாம் தவறான போதனையை அவங்க என்ன பண்ணுறாங்க? போதிக்கிறாங்க. இது போல் நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம காதில் அது போல் விஷயங்கள் விழுவும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகம்தான் அப்படி சொல்லும், ஐயோ என்னையை பற்றி அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் தப்புனா யாரும் தப்புன்னு இல்லையா, நீ வெளியே போய் என்ன பண்ண சொல்லாத, நீ அதை தப்புன்னு சொல்லாத, நீ நியாயம் தீர்க்காத அப்படின்றது போல் இது உலகம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லையா, வேர்ல்ட்லி பீப்புள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஆனால் பைபிள் அப்படின்னு வரும்பொழுது ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இடத்துல இல்லை, சரியா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பைபிள் இல்லை. ஸோ வேதத்தில் தவறு செய்கிறவர்களாலையும் அவர்களை பெரிய கூட்டம் பின்பற்ற பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அவர் என்ன செஞ்சாலும் பயங்கரமான ஆளுங்க பெரிய ஒரு கூட்டம் பின்பற்றது இல்லையா, அவர்களால் தான் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுமே ஒழிய இது தப்பு, வேதம் இதை சொல்லலை, சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை எடுத்து சொல்கிறவங்களும் தவறை சுட்டி காட்டுறவங்களுக்கும் அவர்களால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாது. ஸோ அதான் வேதத்தில் வாசிக்கணும். அப்போ அப்படி சொல்ல போனால் தவறை சுட்டி சொல்கிறனால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும் அப்படின்னா எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இயேசு அந்த லிஸ்ட்டில் வருவார். இயேசு பேதுரு இன்னும் எல்லாருமே அதை சுட்டி காட்டிடுறாங்க. ஒரு இதில் 1 2 இல்லை, அநேக முறை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சபையில் பாருங்கள், அந்த பழைய
ஆலயத்தில் எருசலேம் தேவாலயத்தில் அவங்க வந்து பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமாக போய் அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கல. இயேசு வந்து அங்கே லூக்கா சுவிசேஷம் நினைக்கிறேன், அதில் வந்து இயேசு உட்காந்து சாட்டையை வந்து செஞ்சுன்னு இருக்கும், கயிறுகளால் ஒரு இதை சாட்டையை செஞ்சு அடித்து எல்லாத்தையும் கழுத்து விட்டார். இது பெரிய இஷ்யூவாயிருச்சு. எல்லாருக்கும் பயங்கர கோபம் பரிசேயர்களாம். அப்போ சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏங்க சும்மா இருந்ததுங்க, இவர் பண்ணனால தாங்க பெரிய இஷ்யூவாயிருச்சு அப்படின்றது போல். இன்றைக்கி என்ன சொல்கிற மாதிரி தான், யாருக்குமே தெரியாதுங்க, இவர் பேச போய் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறது போல். சும்மா தாங்க இருந்துச்சு, இவர் தாங்க பெருசாக ரகலையாக பண்ணி விட்டார், அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு வச்சாங்க தான். சரியா? ஸோ அப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. மனுஷர் சொல்கிறது வாக்கியங்கள், உலகம் சொல்கிற வாக்கியங்கள் அல்ல. பட் அதே நேரத்தில் நம்ம சத்தியத்தை ஜனங்களுக்கு எப்பொழுதும் சொல்கிறவர்களாக நம்ம வந்து இருக்க வேண்டும். ஸோ அதை தெரிஞ்சுக்குவோம். தவறை சுட்டி காட்டுறவர்களால் அல்ல, இது தப்பு இதுதான் சரி அப்படின்னு சொல்லுகிறவர்களால் அல்ல. வேதம் வந்து இதை சொல்லலை இதை தான் சொல்லுது அப்படின்னு உண்மையை சொல்லுகிறவர்களால் அல்ல, தவறு செய்கிறவர்களாலும் அவர்களை பின்பற்றுகிறவர்களாலும் தான் அனுபவம் தூஷிக்கப்படுது. நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி, ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். போன வாரம் நம்ம வந்து மியூசிக்கல் ஆல்ஃபபெட் லெசன் பார்த்தோம். ஸோ போன வாரம் 2-3 பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணுவாங்க. யூடியூப் லிங்க் வந்து நம்ம குரூப்பில் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அந்த லிங்க்குமே நான் அனுப்பியிருந்தேன், லெசன் 1 லிங்க்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், லெசன் அவுட்லைன் மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ இருக்கும். இது வந்து நான் யூடியூப்பில் எடுத்த ஒரு வீடியோ எடிட்டட், ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ லெசன் வந்து இந்த ஃபஸ்ட் லெசன் தான். ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதாங்க அது மாதிரி டைமில் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா லைவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ரிப்பீட்டேஷன்லாம் இல்லாமல் இருக்கனால ஷார்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா நம்ம இந்த 7 நோட்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் குயிஸ் மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி, அப்புறம் கொஸ்டின் மார்க் இ, கொஸ்டின் மார்க் எஃப். இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும், இந்த 4 ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். ஏபிசி சிஇ, சிக்கு இ நடுவில் என்ன வரும், டி வரும். அப்போ டி. ஓகே. அதே போல் இக்கும் ஜிக்கும் நடுவில் எஃப் வரும். அப்போ எஃப். அடுத்தது போயிடும். சப்போஸ் தப்பாக போட்டோன்னா ஜிஏ, இங்கே பி வரும். பிக்கு பதிலாக இப்போ நான் இ போடுறேன்னு வைங்க, ட்ரை அகெயின் அப்படின்னு கேட்கும். அப்போ சரியானதை தான் போட சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ நமக்கு அந்த நேம் வந்து ஜஸ்ட்டு இந்த ஆர்டர், நோட் ஆர்டர் வந்து நமக்கு தெரியறதுக்காக நம்ம இது பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம தப்பாக பண்ணோம் அப்படின்னா ட்ரை அகெயின் கேட்கும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக 20 out of 20 எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ட்ரை அகெயின் பண்ணுறதுனால. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு ட்ரை அகெயின் கேட்காது. சப்போஸ் தப்பாக போட்டிங்கன்னா மார்க் வந்து அதில் விழுவாது. ஸோ 40 இருக்கு இல்லையா, அப்போ டோட்டல் வந்து உங்களுக்கு ஏதாவது தப்பாக பண்ணிங்கன்னா 1 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 39 தான் கடைசியில் காட்டும், 2 மிஸ்டேக் பண்ணால் 38 காட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசி, சிக்கு அப்புறம் டி வரணும், கரெக்ட்னு வந்துடும். பட் இஜிக்கு நடுவில் எஃப் வரணும். இப்போ எஃப் போடாமல் நான் டி போடுறேன் அப்படின்னா ஓகே, டக்குன்னு எனக்கு அடுத்த கொஸ்டின் போயிடும். ஆனால் ஸ்கோர் வந்து இப்போ 1 தான், 2 கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல இந்த ப்ராக்டிஸ் செஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இது போல் எக்ஸசைஸ் மாதிரி எல்லா லெசன்ஸுக்குமே இருக்கும். சரியா? ஸோ அந்த வெப்சைட் லிங்க் நான் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு, jgeneration.org. சப்போஸ் உங்களுக்கு லிங்க் டைரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு jgeneration.orgனு போட்டாவே அந்த பேஜ் ஹோம் பேஜ் பாரு. ஸோ jgeneration.orgனு போட்டிங்கன்னா இந்த மாதிரி மெயின் பேஜ் வரும். இதில் போய்ட்டு மியூசிக் கோர்சஸில் போய்ட்டு கீபோர்ட் கிளாஸ், இதில் லெசன் இருக்கும். இன்னும் நான் அப்டேட் பண்ணணும். ஸோ லெசன் 1 பண்ணால் லெசன் 1, லெசன் 2, ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரியா? மீதி லெசன் நான் கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 டேஸில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இதுதான் அந்த இது. சரி. ஸோ நம்ம வந்து இப்போது இன்றைக்கான லெசனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே. ஸோ லெசன் 2 ஷார்ப்பு அண்டு ஃப்ளாட். சரியா? ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். ஸோ நம்ம போன வாரம் பார்த்தது பேசிக் 7 நோட் சிஸ்டம் தான் பார்த்தோம். ஸோ 7 நோட் சிஸ்டம், அதோடைய நோட்ஸ் என்னென்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏபிசிடிஇஎஃப்ஜி. அப்புறம் நம்ம வந்து சிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால
சிடிஇஎஃப்ஜிஏபி. ஸோ அதான் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப வருஷமாக அந்த 7 நோட் சிஸ்டம் தான் இருந்தது. ரொம்ப வருஷமாக அந்த 7 நோட்ஸில் தான் டியூன் கம்போஸ் பண்ணாங்க, பாடல்கள் கம்போஸ் பண்ணாங்க, நல்லா இருந்தது, எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. நம்ம மனுஷர்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு, என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசாக என்ன செய்கிறோம், புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது உணவுலேருந்து உடையிலேருந்து யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு வந்து எப்பொழுதுமே இருக்கும். வாட்ஸ் நியூ அபவுட் இட், அந்த புதுசாக என்ன, நியூ மாடல் என்ன. ஒரு டியூன் போட்டவொட நம்ம எல்லாம் சொல்லுவாங்கன்னா புது டியூன் தான் எல்லாருமே கேட்குறவா இருப்போம். புதுசாக இது வரைக்கும் யாருமே கேட்காம அந்த மாதிரி தான் எல்லோரும் கேட்பாங்க. அப்போது ஒரு 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 புதுசாக ஏதாவது பண்ணணும், ஒரு அப்டேட் பண்ணணும், ஒரு சின்ன சேஞ்ச் எடுக்கணும், இது எப்போதுமே மனுஷர் விரும்புகிறனால இந்த ரொம்ப வருஷமாக 7 நோட் சிஸ்டம் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் பண்ணணும், இல்லை புதுசாக ஆட் பண்ணணும் நோட்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 5 நோட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. சரியா? ஓகே, இது நேம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 நோட்டு புதுசாக ஆட் பண்ணுறாங்க. அதாவது நல்லா கவனிங்க, இந்த புதுசாக ஆட் பண்ணுற நோட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏபிசிடிஇஎஃப்ஜி, ஜிக்கு அப்புறம் அவங்க ஆட் பண்ணல, நடுவில் இன்சர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏபி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில், அதே போல் ஒரு நோட் 2 நோட்ஸுக்கும் நடுவில் ஆட் பண்ணுறாங்க. எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டோன் எல்லாமே ஃப்ரீக்வன்சி அப்படின்றத வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 100, இப்போ சி தான் 0ன்னு வச்சுக்குவோம், டி வந்து 100 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் டியூன் பண்ணால் 50 டியூன் பண்ணுறேன்னு வைங்க, C0 D100. அப்போ 50ல் டியூன் பண்ணும்பொழுது நடுவில் ஒரு டியூன் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி டியூன் ஒன்றா பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. சரியா? அப்போ இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு நோட் டியூன் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு நோட் எடுக்கிறாங்க. அதே போல் டிக்கும் ஈக்கும் நடுவில் டியூன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் அவங்க எந்த நோட்டுமே ஆட் பண்ணலை. சரியா? ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் எந்த நோட்டும் ஆட் பண்ணல. அப்புறம் எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா அதே போல் நடுவில் அந்த மெஷர் பண்ணி டியூன் பண்ணி ஒரு நோட் எடுக்கிறாங்க. ஜிக்கும் ஏக்கும் நடுவில் டியூன் பண்ணி ஒரு நோட் எடுக்கிறாங்க. ஏவுக்கும் பிக்கும் நடுவில் டியூன் பண்ணி ஒரு நோட் எடுக்கிறாங்க. அதே போல் பிக்கும் சிக்கும் நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா டியூன் அவங்க எதுவும் ஆட் பண்ணலை. சரியா? அப்போது ஈக்கும் எஃப் நடுவில் என்ன பண்ணல, நோட் அவங்க ஆட் பண்ணல. அதே போல் பிக்கும் சிக்கும் நடுவில் நோட் வந்து அவங்க ஆட் பண்ணலை. அப்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா 7 நோட்ஸ், இப்போ ஒரு 5 நோட்ஸ் புதுசாக இன்சர்ட் பண்ணுறாங்க நடுவில். அப்போ 7 + 5 12 நோட் சிஸ்டம். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறது 12 நோட் சிஸ்டம் தான். சரியா? 12 நோட் சிஸ்டம். ஓகே, ஸோ அப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் நோட் இல்லை. இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கீஸ் எல்லாமே 2 குரூப்பாக இருக்கும், அப்புறம் கேப் இருக்கும், அப்புறம் ஒரு 3, அப்புறம் ஒரு கேப் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இஎஃப் இருக்கா, நடுவில் பிளாக் கீஸ் இல்லை, பிளெயினாக கேப் இருக்குது. அதே போல் 3 கீ பிசிக்கு நடுவுலையும் பிளாக் கீ இல்லை. ஸோ இதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்டேவ்லேயும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஈக்கும் எஃப் நடுவில் ஒரு பிளாக் கீஸ் இருக்காது, பிக்கும் சிக்கும் நடுவில் பிளாக் கீ இருக்காது, ஏன்னா அவங்க டியூன் பண்ணி நோட் எடுக்கலை. சரியா? அப்போ 12 நோட்டு தான். சரியா? ஸோ அதனால தான் நமக்கு கீபோர்டில் லேஅவுட்டில் இந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, இந்த 7 நோட்ஸுக்கு நேம் வச்சாங்க, எப்படி என்னன்னு பார்த்தோம். இப்போ 5 நோட்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதுக்குமே அவங்க வந்து பேர் வச்சாங்க. ஸோ ஆனால் பேர் வைக்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசிடிஇஎஃப்ஜி 7 நோட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நோட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிக்கு அப்புறம் நோட்டை ஆட் பண்ணல. இப்போ ஜிக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜிஹெச்ஐஜேகேன்னு வரிசையாக வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் நோட் இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஏக்கும் பிக்கும் நடுவில், சிக்கும் டிக்கும் நடுவில். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நோட் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ ஹெச்னு பேர் வச்சோம்னா ஏஹெச்பி சிஜேடி இந்த மாதிரி நடுவில் நுழையிறதுனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி அவங்க நேம் பண்ணாமல் இந்த பிளாக் கீஸ் எல்லாத்துக்குமே வேறு மாதிரி பேர் வச்சாங்க. சரியா? ஸோ வேறு மாதிரி பேர் வச்சாங்க. ஸோ அதுவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிக் நேம் வைக்கல. இப்போது ஒயிட் கீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சிடிஇஎஃப்ஜிஏபி சிடிஎஃப்ஜிஏபி இந்த நோட்ஸ் எல்லாம் யூனிக்காக அந்த கீஸுக்கு வச்சாச்சு, சிங்கிள் நோட். ஆனால் பிளாக் கீஸுக்கெலாம் என்ன பண்ணல, இது போல் ஒரு லெட்டரையோ யூனிக் நேம் வைக்கல.
அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போது நோவாவோட குமாரன் இருக்காங்க இல்லையா, நோவாவுக்கு 3 பசங்க, ஷேம், காம், யாப்பேத். இப்போ ஷேமுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஷேமுக்கு பேர் வச்சுட்டாங்க. காமுக்கு பேரே வைக்கல, யாப்பேத்துக்கு பேர் வச்சுருக்குறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 2வது பையனுக்கு பேரே வைக்கலையா, அங்கே எங்கேயாவது போகிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிட்றாங்கன்னா, ஷேமோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து சேமோட தம்பிப்பா அப்படிங்கிறாங்க. அதே போல் யாப்பேத்தோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து யாப்பேத்தோட அண்ணன். அப்போது ஒன்று ஷேமோட தம்பி அப்படிங்கிறாங்க, இல்லை யாப்பேத்தோட அண்ணன், இப்படி தான் கூப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா அவருக்குன்னு யூனிக்காக என்ன பண்ணல, பேர் வைக்காமல் இருந்ததா அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ இதே போல் தான் இந்த பிளாக் கீஸுக்கு என்ன பண்ணுறாங்க, யூனிக் நேம் வைக்கல, அதுக்குன்னு செப்பரேட்டாக நேம் வைக்காமல் இந்த நான் அண்ணன் தம்பின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை மாதிரியே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு 2 இது வந்து எடுத்துக்கிறாங்க, 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா ஷார்ப்பு, SHARP ஷார்ப். இது நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆஷ் சிம்பிள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்க ஃப்ளாட். ஃப்ளாட் அப்படின்னா ஸ்மால் பி மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்மால் பி வரையும் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஹார்ட்டின் மாதிரி இருக்கும். சரியா, ஹார்ட்டின் மாதிரியே இல்லை, பட் அந்த மாதிரி கொஞ்சம் கர்வ்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ளாட் சிம்பிள். ஓகே, ஸோ அவங்க இந்த கருப்பு கீஸ் எல்லாமே பேர் வைக்கிறதுக்கு 2 யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஷார்ப்பு, இன்னொன்று வந்து ஃப்ளாட்டு. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, ஷார்ப் அப்படின்னா அண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளாட் அப்படின்னா தம்பி, அதாவது ஹையர் லோ, அது ஞாபகம் வச்சுருக்காங்க. ஷார்ப் அப்படின்னா என்னென்னா நோட்டு ஹையர் ஆச்சுன்னா ஷார்ப் அப்படின்னும், நோட்டு ஹையர் ஆகுறப்ப ஷார்ப் அப்படின்னும். அதே நோட் வந்து லோவர், அதுதான் சொல்லணும், லோவர் ஆகுறப்ப ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் நோட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஷார்ப், டிக்ரீஸ் ஆகும் பொழுது ஃப்ளாட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கீபோர்டில் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கீயிலேருந்து ரைட் சைடில் வாசிக்கிறதெல்லாம் ஷார்ப், லெஃப்ட் சைடு வாசிக்கிறதெல்லாம் ஃப்ளாட். ஏன்னா ரைட் சைடில் வாசிக்க நோட்டு ஹையர் ஆகிட்டே போனால் ஷார்ப். ஓகே, அதே போல் கீழே வர்றது எல்லாமே நோட்டு லோவர் ஆகிட்டே வரும், அது எல்லாமே ஃப்ளாட்ஸ். ஓகேவா? ஸோ ஷார்ப் ஃப்ளாட்னா என்ன, ஷார்ப்னா நோட்டு ஹையராக இருந்தால் ஷார்ப்பு, லோவராக இருந்தால் ஃப்ளாட். அப்போ இந்த ஷார்ப்பு ஃப்ளாட் அப்படிங்கிறது நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கீயை பொறுத்து தான், அந்த கீயை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் ஃப்ளாட்டுங்கிறது மாறும். சரியா? ஓகே, ஸோ அதை நம்ம இப்போ கீபோர்டில் பார்த்துடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு தான் இவங்க இந்த கீஸுக்கு நேம் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஷார்ப்பு அண்ட் ஃப்ளாட்டை 2 விதமாக புரிஞ்சுக்கணும். மொதல் விதம் என்ன அப்படின்னா, மியூசிக்கல் நோட்ஸ், அதாவது ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப் ஃப்ளாட்டு வந்து என்ன, அது எப்படி வந்து என்ன சொல்கிறது, எப்படி யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ மியூசிக்கல் நோட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப்பு அண்டு ஃப்ளாட் அது எப்படி வந்து இருக்குது, இல்லை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். 2வது கீபோர்டில் ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் கீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது 2யுமே நம்ம தனியாக தான் பார்க்கணும். 2யும் மிக்ஸ் பண்ணோம்னா குழம்பிடும். அதை நான் ஃப்யூச்சரில் இப்போ நான் சொல்கிறேன் லெசனில் போகும்போது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஜென்ரலாக மியூசிக் சொன்னேன் இல்லையா, ஷார்ப் அண்டு ஃப்ளாட். அப்போது நம்ம எந்த கீயை ஃபேஸ் வேல்யூவை எடுக்கிறோமோ அதை பொறுத்து ஷார்ப் ஃப்ளாட்டுங்கிறது மாறும். இப்போ சியை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சியிலேருந்து ரைட் சைடில் போகிறது எல்லாமே ஷார்ப்பு, டிஇஎஃப்ஜி அப்புறம் பிளாக் கீ சேர்த்து எல்லாமே தான். ஏன்னா எல்லாமே ஹையர் ஆகிட்டே போகும். ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அந்த கீழேருந்து நீங்கள் ரைட் சைடில் ஒன்றா நீங்கள் வாசிக்கிட்டே போக ஹையர் ஆகிட்டே போகும், அது எல்லாமே ஷார்ப்பு தான். அப்போ நீங்கள் சியை ப்ரெஸ் பண்ணுறீங்க, சியிலேருந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒன்றா வாசிக்கிட்டே வர எல்லாமே டோன் லோவர் ஆகிட்டே வரும், குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ அது எல்லாமே என்ன தான், ஃப்ளாட் தான். சரியா? ஸோ இதே போல் தான் இப்போ எஃப்ஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்லேருந்து ரைட் சைடில் போகிறதெல்லாம் ஷார்ப்பு, கீழே வரதெல்லாம் ஃப்ளாட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 12 நோட்ஸு நம்ம ஏற்கனவே இந்த ஒயிட் கீஸுக்கெல்லாம் நம்ம பேர் பார்த்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால தான் ஏற்கனவே இந்த நேம் போட்டிருக்கிறேன். CDEFGAHI
பி. ஓகே, ஸோ இப்போது நேம் எப்படி வைக்கிறாங்க, ஷார்ட் ஃப்ளாட் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து இந்த பிளாக் கீஸுக்கு யூனிக் நேம் வைக்காமல், நான் சொன்னேன் இல்லையா அண்ணன் தம்பி காமுக்கு பேர் வைக்காமல், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் சி இருக்குதா, சிக்கு பக்கத்தில் பிளாக் கீ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் டி இருக்குது. இப்போ இந்த பிளாக் கீ ரெண்டாவது நோட் இருக்குல்ல, நீங்கள் மேலே நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் நோட் பிளாக் கீ சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்குது, சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்குது. அப்போது இந்த கீக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக யூனிக்காக ஒரு பேர் வைக்காமல் ஷார்ட் ஃப்ளாட் அதை யூஸ் பண்ணாங்க. இப்போது கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சி இருக்கா, சிக்கு நெக்ஸ்ட்டு ரைட்டில் இந்த பிளாக் கீ இருக்குது. இந்த பிளாக் கீ சியோட ஹையராக இருக்கும் டோன். ஏன்னா ரைட் சைடில் போக போக நோட் ஹையர் ஆகும். ஹையராக போனால் ஷார்ப், ஹையராக போனால் ஷார்ப், அது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் ஆனால் ஷார்ப், ரைட் சைடில் போனால் ஷார்ப். ஸோ எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்போது இந்த ரெண்டாவது நோட் பிளாக் கீ சியோட ஹையராக இருக்கிறனால இதை என்ன சொன்னாங்கன்னா சி ஷார்ப். ஷார்ப்னா என்ன, ஒரு நோட்லேருந்து அது ஹையராக போகும்பொழுது ரைட் சைடில் டோன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஷார்ப்னு சொல்லும். ஓகே, அப்போது இந்த பிளாக் கீ சியோட ஹையராக இருக்கிறனால சி ஷார்ப். ஆனால் அதே நேரம் இந்த கீ வந்து டி கீ எப்படி இருக்குன்னா பின்னாடி இருக்குது, அதாவது டிலேருந்து லெஃப்ட்டில் இருக்குது. சியிலேருந்து ரைட்டு, டியிலேருந்து லெஃப்ட்டு. ஸோ ரைட் சைடில் போனால் ஷார்ப்பு, லெஃப்டில் வாசிக்க என்ன ஆகும்னா நோட்டு லோவர் ஆகிட்டே வரும். இந்த பிளாக் கீ வந்து சியோட டோன் ஹையராக இருக்குது தான், ஆனால் டியோட லோவராக இருக்குது. அதனால் டியோட அது லோவராக இருக்கிறதுனால டிக்கு இது ஃப்ளாட்டு. ஸோ இதான் நான் சொன்னேன் இல்லையா, ஷேம் ரெண்டாவது பையனுக்கு பேர் வைக்கல, அப்புறம் யாப்பேத். இந்த பையன் யாருங்க, ஷேமோட தம்பிங்க. அட இந்த பையன் யாருங்க, அட நம்ம யாப்பேத்தோட அண்ணங்க. எங்க இவன் பேர் என்னங்க, என்ன இவங்க பேரே வைக்கலங்கண்ணா. அது எப்பவுமே குழம்பு இல்லையா. ஸோ அதே போல் தான் இது. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, அப்போ இந்த யூனிக்காக இதுக்குன்னு ஒரு பேர் என்ன பண்ணல வைக்கல. பட் எப்படி அதை கால் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷார்ப் ஃப்ளாட். அப்படி ஷார்ப்னா ஹையராக போகிறப்ப ஷார்ப், இல்லை அண்ணன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளாட்னா தம்பி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது இந்த கருப்பு கீ வந்து சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்குது. சியோட ஹையராக இருக்கனால சி ஷார்ப், டியோட லோவராக இருக்கனால டி ஃப்ளாட். ஸோ நீங்கள் கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். மைக்கு ஆன் பண்ணாதீங்க, மைக்கு ஆன் பண்ணாமையே நீங்கள் வந்து கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இது ஹையராக இருக்கா லோவராக இருக்கா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒரு பிளாக் கீ இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்குது இல்லையா. ஸோ அது எப்படி இருக்குது, டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த ரெண்டாவது பிளாக் கீ அதாவது ஃபோர்த் நோட் டி வாசிச்சிங்கன்னா டியிலேருந்து இந்த நெக்ஸ்ட்டு பிளாக் கீ ஹையராக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அது இன்னொன்று சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரைட் சைடில் இருந்துச்சுன்னா நோட் ஹையர் ஆச்சுன்னா அது ஷார்ப். இப்போ இந்த பிளாக் கீ டியோட ஹையராக இருக்கிறனால டி ஷார்ப், டிக்கு இது ஷார்ப், டிக்கு இல்லை அண்ணன் அப்படிங்கிறது போல் டி ஷார்ப். அதனால் டியை சொல்லி தான் ஷார்ப்னு சொல்கிறோம், வெறுமனே ஷார்ப் ஃப்ளாட் சொல்கிறதில்ல. டிக்கு இது ஷார்ப். ஓகேவா. ஸோ அதே நேரம் ஈயை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் கீ ஹையராக இல்லை லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ டோன் வந்து லோவராக இருக்குது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஈக்கு இது ஃப்ளாட்டு. ஓகேவா. ஸோ இந்த பிளாக் கீ வந்து டிக்கு ஈக்கு நடுவில் இருக்குது. டியோட ஹையராக இருக்கனால டிக்கு ரைட்டில் இருக்கனால டி ஷார்ப். அதே நேரம் இந்த கீ ஈக்கு ஈயோட லோவராக இருக்கிறனால இல்லை ஈக்கு லெஃப்ட்டில் வரனால இ ஃப்ளாட். ஸோ அப்புறம் ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாக் கீ இல்லை. நம்ம தான் சொன்னோம், அவங்க வந்து என்ன பண்ணல, பிளாக் கீ அங்கே ஒரு டியூன் பண்ணி எடுக்கலை, அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். பட் அது கடைசியில் பார்ப்போம். பட் இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம், அங்கே தான் கீயே இல்லையே, அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, அடுத்த ஒரு பிளாக் கீ இருக்குது. எங்கே இருக்குன்னா 7th நோட்டில் இருக்குது. அதாவது எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் இருக்குது, எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில். ஓகே, ஸோ இந்த பிளாக் கீ வந்து எஃப்போட ஹையராக இருக்கிறனால எஃப் ஷார்ப் ரைட்டில் இருக்கு இல்லையா, ரைட்டில் இருந்தால் ஷார்ப்.
அதே நேரம் ஜிக்கு வந்து இது லெஃப்டாக இருக்குது, லோவராக இருக்குது, அதனால் ஜி ஃப்ளாட். ஓகே, அடுத்து அதே போல் இன்னொரு பிளாக் கீ இருக்குது, அது ஜிக்கும் ஏவுக்கும் நடுவில் இருக்குது. ஜிக்கு ரைட்டில் இருக்கிறனால ஜி ஷார்ப், ஏக்கு லெஃப்டில் இருக்கிறனால ஏ ஃப்ளாட். நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கீ இருக்குது, ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஏக்கு ரைட்டில் இருக்கிறனால ஹையராக போகிறனால ஏ ஷார்ப், பிக்கு லெஃப்டில் இருக்கிறனால பிக்கு லோவராக வரனால பி ஃப்ளாட். ஓகே, பி ஃப்ளாட். அப்போ இந்த கருப்புக்கு எல்லாமே என்ன பண்ணோன்னா 2 நேம்ஸ் இருக்குது, சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட், டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட், எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட், ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட், ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். ஸோ இந்த மொதல் பிளாக் சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட். சி ஷார்ப்னாலும் அதே கீ தான், டி ஃப்ளாட்னாலும் அதே கீ தான். அது எப்படிங்க, சி ஷார்ப்னாலும் அதே தான், டி ஃப்ளாட்னாலும் அதே தானே? ஆமாம், அதே தான். அதாவது சிக்கு தான் ஷார்ப்பு, டிக்கு இது ஃப்ளாட்டு. அப்போது ஒரே கீ தான். அப்போ நம்ம யோசிக்கலாம், அப்போது ஒரே கீ தான் அப்படின்னா சி ஷார்ப் மட்டும் சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு ஃப்ளாட்டை சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒன்று தோணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஸ்கேல்ஸ் போகும்பொழுது அடுத்த வாரம் நம்ம ஒரு பார்க்குற லெசனில் வந்து ஏன் வந்து இந்த ரெண்டையுமே கற்றுக்கணுன்றதுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வோம். சில இடங்களில் நம்ம சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் இருக்கு இல்லையா, சில இடங்களில் இங்கே சி ஷார்ப்னு தான் சொல்லணும் அப்படின்னு சில இடத்துல இல்லை இங்கே டி ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும், சி ஷார்ப் சொல்லக்கூடாது. ரெண்டுமே ஒரே கீ தான், ஆனால் சொல்கிற இடத்த பொறுத்து அது 2 நேம் மாறும். ஸோ அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் அதை பற்றி. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கிளியராக இருக்குதா? சரி, நம்ம இன்னொன்றையும் பார்த்துட்டு நம்ம கடைசியில் கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போது ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது டபுள் ஷார்ப் அண்ட் டபுள் ஃப்ளாட். டபுள் ஷார்ப்னா என்ன? ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஷார்ப்னா என்ன? ஒரு கீயிலேருந்து அடுத்த ரைட் சைடில் ஹையர் ஆகிற கீ, ஒரு கீ எக்ஸ்ட்ரா போகிறோம் இல்லையா, அடுத்த நெக்ஸ்ட் கீ ப்ரெஸ் பண்ணுறோம், அப்போ ஒரு கீ போகிறோம், அப்போ ஒரு ஷார்ப். டபுள் ஷார்ப்னா 2 ஷார்ப்பு, அப்போ இன்னொரு கீ ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சியில் இருக்கிறோம் இல்லையா, சி வந்து எத்தனையில் இருக்குது? 1ல் இருக்குது. சி 1ல் இருக்குது. அப்போ 2ல் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப். அப்போ 3ஆவதில் சி டபுள் ஷார்ப், அதாவது சி ப்ளஸ் 2 ஷார்ப் ப்ளஸ் 2 கீ, அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ சி டபுள் ஷார்ப் அப்படின்னாலும் டினாலும் அதே கீ தான். சரியா? அப்போ டபுள் ஷார்ப்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு 2 கீ ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வெறுமனே ஷார்ப்னா ஒரு கீ ஆட் பண்ணணும், டபுள் ஷார்ப்னா 2 கீ, ட்ரிபிள் ஷார்ப்னா 3 கீ, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம 4 யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த டபுள் ஷார்ப் மட்டும்தான் நம்ம வரைக்கும் தான் நம்ம ஸ்கேல்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அதை பார்க்குறோம். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ டி இருக்குது, சி டபுள் ஷார்ப், ரெண்டுமே ஒரே கீ தான். நம்ம டீனே சொல்லிட்டு போகலாம் தான். ஆனால் சில இடத்துல இங்கே டபுள் ஷார்ப்னு தான் சொல்லணும்னு சில ஒரு ரூல் இருக்குது நம்ம ஸ்கேல்ஸ் பார்க்குறப்ப, அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, டபுள் ஷார்ப்னா ஜஸ்ட்டு 2 கீ ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போது சி டபுள் ஷார்ப், சி 1ல் இருக்கா, சி டபுள் ஷார்ப்னா 1 2 3, அப்போ 3க்கு வந்துடணும். இப்போ 3ல் பார்த்தீங்கன்னா டி இருக்குது, டி 4ல் டி ஷார்ப், அப்போ 5 போகிறப்ப டி டபுள் ஷார்ப். ஓகே, 2 கீ ஆட் பண்ணி, அவ்வளோதான். அப்போ 3 + 2 5. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸி அடிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இக்கு எஃப்க்கு நடுவில் ஒன்றுமே இல்லை, அதனால் கொஞ்சம் அப்படியே அதை விட்டுருவோம், அதை லேட்டராக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th நோட்டாக எஃப் இருக்குது. எஃப் 7th எஃப் ஷார்ப், 8 போகும்பொழுது எஃப் டபுள் ஷார்ப். அப்போது எஃப் 6ல் இருக்கா, 6 + 2 8, அப்போ 8 போகிறப்ப எஃப் டபுள் ஷார்ப். அந்த மாதிரி கூட நம்ம நம்பரில் ஆட் பண்ணுறோம், நம்பர் ஈஸியாக இருக்குன்றவங்க அது மாதிரி நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது. ஜி வந்து 8th நோட்டில் இருக்குது. அப்போது ஜி டபுள் ஷார்ப் அப்படின்னா 8 + 2 10, 10ல் என்ன இருக்குது? ஏ. அப்போ ஜி ஷார்ப், ஜி டபுள் ஷார்ப். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, 10ல் இருக்குது, 10 + 2 12, அப்போ ஏ ஷார்ப், ஏ டபுள் ஷார்ப்.
C double sharp, D double sharp, F double sharp, G double sharp, A double sharp. இதே போல் ஃப்ளாட்டுக்கு இருக்குது. டபுள் ஃப்ளாட், டபுள் ஷார்ப் போலவே டபுள் ஃப்ளாட் இருக்குது. இப்போ 12th நோட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? B இருக்குது இல்லையா? 12th நோட்டு B இருக்குது. ஸோ ஃப்ளாட்னு நம்ம லெஃப்ட் சைடு வருவோம் இல்லையா? ஸோ B 12. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டபுள் ஷார்ப்புக்கு +2 +2 அது மாதிரி +2 ஆட் பண்ணிக்கிட்டோம். டபுள் ஃப்ளாட்டுக்கு -2 பண்ணிக்கணும். அப்படியே ஆப்போசிட்டில். இப்போ 12 இருக்கா? 12 - 2 எவ்வளோ? 10. அப்போது B ஃப்ளாட், B டபுள் ஃப்ளாட். ஓகே, 12 - 2 அப்படி வச்சுக்கலாம். அதே போல் A இருக்குது. A வந்து 10ல் இருக்குது. 10 - 2 8. 8ல் G இருக்குதா? அப்போ A ஃப்ளாட், A டபுள் ஃப்ளாட். அதே போல் G இருக்குதா? G வந்து 8ல் இருக்குது. 8 - 2 6. அப்போ F வர இடத்துல என்ன வரும்? G டபுள் ஃப்ளாட் வரும். அப்போ அதே போல் F E விட்டுருவோம், அங்கே கேப் இருக்கனால. 5th நோட் E இருக்குது. 5th E இருக்குது. 5 - 2 3 வரும். அப்போது D இடத்துல E ஃப்ளாட், E டபுள் ஃப்ளாட். ஓகே, ஸோ அதே போல் D இருக்குது 3ல். 3 - 2 1. அப்போ D ஃப்ளாட், D டபுள் ஃப்ளாட். ஓகேவா? ஸோ 7 நோட்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஒரு 5 நோட்ஸ் இப்போ ஆட் பண்ணுறாங்க. அந்த 5 நோட்ஸுக்கு நேம் பார்த்தோம். அதுக்கு ஷார்ப்பு அண்டு ஃப்ளாட் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் டபுள் ஷார்ப் அண்டு டபுள் ஃப்ளாட் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக 12 சகோதரர்கள். ஸோ அந்த அண்ணன் தம்பி ஷார்ப் ஃப்ளாட் இப்படி பார்த்து புரிஞ்சுட்டவங்களும் பார்த்துக்கலாம். ஓகே, இது இருக்குதா? ஓகே, ஷார்ப் அப்படின்னா ரைட் சைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ப் அப்படின்னா ரைட்டு, ஃப்ளாட் அப்படின்னா லெஃப்ட்டு. ஷார்ப் அப்படின்னா ப்ளஸ் அடிஷன் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் அப்படின்னா மைனஸ். ஷார்ப் அப்படின்னா அப், மேலே நோட்ஸ் போயிட்டே இருக்கும். ஃப்ளாட் அப்படின்னா டவுன். ஷார்ப் அப்படின்னா ஹையர், ஃப்ளாட் அப்படின்னா லோயர். ஸோ அதை வந்து நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்கள். Double sharp, double flat, all these are only for white keys? No, not like that. That basic rule, double sharp, double keys. So black keys also it will come. For example, can we call D sharp as C sharp, double sharp? C sharp actually there is one sharp. But we can do F sharp is there na? F sharp we can call it as E double sharp. Okay. E sharp, E double sharp, like that. Okay, I forgot to say that. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ரெண்டு விதமாக in two ways we should learn the sharp and flat. ஒன்று வந்து கீபோர்டில் கீஸ், black keys are there. C sharpனா there is a black key. But E sharpனு we don't have a black key. E sharpனு கருப்பு கீ கிடையாது கீபோர்டில். அங்கே கேப் இருக்கும். ஈக்கும் எஃப்க்கும் நடுவில். E sharpனு black key கிடையாது. B sharpனு black key கிடையாது. ஆனால் நான் சொன்னது போல் ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப்னா என்ன? ஒரு கீயிலிருந்து அடுத்த கீ போனால் அது எல்லாமே ஷார்ப்பு தான் இல்லையா? அப்போது E ஷார்ப்னு யூஸ் பண்ணுவாங்க. E ஷார்ப். அப்போ E ஷார்ப்னா என்ன? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. E ஷார்ப்னா எஃப் தான். ஸோ E ஷார்ப்னா ஈக்கு நெக்ஸ்ட் இருக்க கீ, ஈக்கு ரைட்டில் இருக்க கீ. E ஷார்ப் அப்படின்னா எஃப். அதே போல் B ஷார்ப் அப்படின்னா சி. அதே போல் C ஃப்ளாட் அப்படின்னா B, F ஃப்ளாட் அப்படின்னா E. இது ஜென்ரலாக மியூசிக்கில். தட்ஸ் வை ஐ செட் பிஃபோர், நான் முன்னாடி சொன்னேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. வி கேனாட் மிக்ஸ் இட் டுகெதர். மிக்ஸ் பண்ணோம்னா வி வில் கன்ஃபியூஸ். ஸோ வி ஹாவ் டு கீப் இட் திஸ் இன் செப்பரேட் ஒன்லி, தட் விச் இஸ் that sharp and flat keys in the keyboard and generally sharp and flat in music. So we have to keep this separate. ஸோ தனியாக தான் வச்சோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா குழம்பிடும். கீபோர்டில் E ஷார்ப்னு கீ கிடையாது, கருப்பு கீ கிடையாது.
சி ஷார்ப். இப்போ சி ஷார்ப் கீ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்க, இந்த கீ இருக்குங்க அப்படின்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணி காட்டலாம். இ ஷார்ப் எங்கே இருக்குன்னா கீபோர்டில் ப்ரெஸ் பண்ண முடியுமானா இ தனியாக கீ கிடையாது. ஆனால் ஜென்ரலாக மியூசிக்கில் என்ன இ ஷார்ப்னா எஃப் தான். அது ரெண்டையும் நம்ம தனியாக தான் வைக்கணும். ஸோ எப்பவுமே அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, அதை செப்பரேட்டாக தான் பார்க்கணும். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே, நான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் சொன்னது போலயே செகண்ட் லெசனுக்கும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும். உங்களுக்கு நான் அதையுமே போட்டு காட்டிடுறேன். ஓகே, லெசன் 2 இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ லெசன் 2 போனீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோ யூடியூப்பில் எடிட் பண்ண ஷார்ட் வீடியோ வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் நோட்ஸ் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்காது. டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன், அந்த இது அனுப்புவேன் உங்களுக்கு ஃபோல்டர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன். இது என்ன அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும், அதாவது ஷார்ப் ஃப்ளாட் எல்லாமே கலந்துருக்கும். மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். செக் அரேஞ்ச்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இ ஃப்ளாட்டு அங்கெல்லாம் மாறி இருக்குது. ஸோ அப்போ முதல்ல என்ன வரும், அதான் பாருங்கள், ஸ்டார்டிங் நோட்டு எஃப், அதாவது எஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே கீழே எஃப் இருக்குது, அந்த எஃப்பை ட்ராக் பண்ணி உங்களுக்கு மொபைல்லையுமே இது நல்ல இதுவாக இருக்கும், மொபைலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், ஜி ஃப்ளாட் இருக்குது. அப்போ ஜி ஃப்ளாட் எஃப், ஜி ஃப்ளாட்டு, ஜிக்கு அப்புறம் ஏ ஃப்ளாட்டு, ஏக்கு அப்புறம் பி ஃப்ளாட்டு, பி ஃப்ளாட்டு, பி, சி, டி ஃப்ளாட்டு, டிஇ, இ ஃப்ளாட். ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா செக் அரேஞ்ச்மெண்ட். என்ன தப்புன்ட்டேன் நான், என்ன தப்பு பண்ணது இல்லையா? எஃப், ஜி ஃப்ளாட்டு, ஜி, ஏ ஃப்ளாட்டு, ஏ, பி ஃப்ளாட்டு, பிக்கு அப்புறம் சி, டி ஃப்ளாட்டு, இ ஃப்ளாட்டு கடைசியில் போட்டுட்டேன்னா இ ஃப்ளாட்டு இங்கே வரும், டி, இ ஃப்ளாட்டு இ. இப்போ போகும். பர்ஃபெக்ட். ஸோ கரெக்ட்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சேலஞ்சு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜி ஷார்ப், அதாவது ஷார்ப் தனியாக வரும், ஃப்ளாட் வரும். நமக்கு வந்து பண்ணும்போது கொஞ்சம் நோட் அரேஞ்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு நோட்ஸ் வந்து மனப்படாகும். ஸோ இதுவும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி விளையாண்டு பாருங்கள், பட் ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் செஷன். கீழே ஸ்டார்ட் இருக்கும், ஸ்டார்ட் குவிஸ். இப்போ இ ஷார்ப் இருக்கா, இங்கே கீபோர்டில் இ ஷார்ப் எங்கே இருக்குதுன்னு ப்ரெஸ் பண்ணணும் கீஸ். சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து இ ஷார்ப்னு தனியாக கீ கிடையாது. அஜிஜோ அப்போனா இ ஷார்ப் எங்கடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிக்கக்கூடாது. இ ஷார்ப்னா என்ன, இ, இதுதான் இ இல்லையா, சிடிஇ, இக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது இ ஷார்ப். அப்போ எஃப் தான் பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணோடனே கரெக்ட் அப்படியே அடுத்து வந்துடுது. ஜி ஃப்ளாட்னா ஜி எங்கே இருக்குது, இதுதான் ஜி ஃப்ளாட்னா லெஃப்ட்டில் வரணும். அப்போ ஜி ஃப்ளாட். அப்போ எஃப் ஷார்ப்னால இதுதான், ஜி ஃப்ளாட்னால இதுதான் ஜி ஃப்ளாட். இதுலேயே பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிங்கன்னா திரும்ப ட்ரை அகைன் கேட்கும். இப்போ எஃப் ஷார்ப் கேட்குதா, இப்போ நான் எஃப் கொடுக்குற பாருங்க, இன்கரெக்ட் த நோட்டீஸ் எஃப் ஷார்ப். எஃப் கரெக்ட், இன்கரெக்ட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடுது. ஓகே சரி. ஸோ சி ஷார்ப் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டும் ஒரே தான், ஏன்னா இதுலேயுமே நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறதுனால. ஓகே, ஸோ ரெண்டும் ஒரே தான். அப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ அரேஞ்ச் பண்ணுறது, ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணுறது ஒன்று, இதை அரேஞ்ச் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுமாதிரி கேம் மாதிரி விளாடுங்க. ஸோ ஒரு கேம் ஆடின மாதிரி இருக்கும், நம்ம இது லெசனை லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உண்டான அசைன்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், அசைன்மெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட், யூடியூப் பிளேலிஸ்ட் இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த லெசன் 2ல் போனீங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லெசன் 2 ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா கூகுள் ட்ரைவ் ஃபோல்டர் லிங்க்கு போயிடும். ஸோ அதில் போனீங்கன்னா இந்த லெசன் பிடிஎஃப், அப்புறம் பிபிடி, இந்த இப்போ லெசன் எடுத்தேன் இல்லையா அந்த பிபிடி, அப்புறம் இந்த 12 சன்ஸ் ஃபோட்டோவும் இருக்கும். எக்ஸசைஸ் வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் தனியாக ப்ளேலிஸ்ட் அனுப்புகிறனால இதில் இருக்காது. அது லிங்க் வந்து வேணால் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி எடிட் பண்ணி போட்டு விட்றேன். ஓகே, ஸோ எல்லா லெசன்ஸ் ரிசோர்ஸஸுமே அந்தந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் சப்போஸ் குரூப்பில் நீங்கள் மிஸ் பண்ணாலும் கூட இந்த வெப்சைட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா அது நம்முடையது. ஸோ யூ கேன் டேக் அண்ட் யூஸ் இட்.
ஸோ இந்த மாதிரி எல்லா லெசன்ஸுக்குமே இருக்கும் எக்ஸசைஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நோட் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் வந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ அட் எனி டைம். ஓகே, குரூப்பில் நீங்கள் கேளுங்க, எப்போ வேணால் நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் ஹெசிடேட் பண்ணிட்டு எதுவுமே விட்டுறாதீங்க எப்போரா கேட்குறதுன்னு. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா தான் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது கடற்கரை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வேகமாக சொல்லிட்டு விட்டுருவேன். நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது தான் ஓகே இந்த விஷயம் அப்போ புரியலையா, அப்போ வேறு மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். நீங்கள் ஒன்றுமே கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நான் கடன்னு சொல்லிவிட்டு நான் வந்து போயிடும். ஓகே எல்லாம் புரிஞ்சுட்டா நல்லது தான், ஒன்றும் அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு கேட்டது தான் ஒன்றும் இல்லை. பட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ண வேணாம், கேளுங்க. சரி, ஓகே. நம்ம வந்து ஓகே நான் அசைன்மெண்ட் சொல்லவே இல்லையோ, சாரி. ஓகே, நம்ம ஒயிட் கீஸ்க்கு வாசித்தோம் இல்லையா, அதில் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். ஜம்பிங் நோட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை இந்த வாரம் கூட நீங்கள் பார்த்து வாசிங்க, போனஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளாக் கீஸில் வாசிக்கணும், சரியா? பிளாக் கீஸில் வந்து அதே 5 ஃபிங்கர் வச்சுட்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, அப்புறம் ஜம்பிங் நோட்ஸ்னால் நம்ம 1 2 3 4 5 வாசிப்போம். 1 3 5 3 அந்த மாதிரி இருக்கும். நான் லிங்க் அனுப்புகிறேன், யூடியூப் லிங்க் அனுப்புகிறேன், அது எப்படி வாசிக்கணும் நீங்கள் அதை பார்த்து வாசிங்க. அந்த ஒயிட் கீஸ்லேயும் ஜம்பிங் நோட்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் வாசித்து அனுப்ப வேண்டாம், பட் இருந்தாலும் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த பிளேயிங் அசைன்மெண்ட்ஸ் தான். பிளாக் கீஸில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் போத் ஹேண்ட். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன், சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்போது முன்னாடி அமைச்ச மாதிரியே பார்த்துட்டு வாசித்து வீடியோ எடுத்து 4th பேட்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது மறந்துட வேண்டாம், தேர்ஸ்டே கூடுமான வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் தேர்ஸ்டே தான் பண்ண முடியும்னாலும் மத்தியானத்துக்குள்ளே 12 o'clock முன்னாடி நீங்கள் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விட்டுறலாம். லெசன்ஸ் அப்டேட் அது கொஞ்சம் போடுறதுனால மற்றது அந்த டைமில் போட்டுற வேண்டாம். ஓகே, ஸோ அட்டண்டன்ஸும் சரி அசைன்மெண்ட் சரி அப்டேட் பண்ணும்பொழுது நீங்கள் அதே ஒரே ஷீட் லிங்க் தான் எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ரோல் நம்பருக்கு பக்கத்தில் டோட்டல் ஸ்கோருன்னு இருக்கும். இப்போ இது வரைக்கும் போன லெசனுக்கு ஒரு அசைன்மெண்ட், அப்போ டோட்டல் ஸ்கோர் 1. இப்போயும் ஒரே ஒரு அசைன்மெண்ட், வீடியோ அசைன்மெண்ட், இப்போ டோட்டல் ஸ்கோர் 2ன்னு இருக்கும். சில லெசனுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், ரைட்டிங் அசைன்மெண்ட் இருக்கும், வீடியோ அசைன்மெண்ட் இருக்கும். அப்போ 2 + 2 4 அந்த மாதிரி ஒன்றுக்கும் டோட்டல் ஸ்கோர் மாறிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ உங்களுடைய காலத்தில் க்ரீன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இந்த டோட்டல் ஸ்கோரையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் மிஸ் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அந்த கேம் குவிஸ் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஐடியா இருந்தாலும் வேறு மாதிரி பண்ணலனாலும் நீங்கள் உங்கள் சஜஷன் இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டோம். அப்போ நான் இன்னும் தெளிவாய் புரிந்து கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.